கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, ஒவ்வொரு நாளும் ஆண்டவர் தருகிற நல்ல தருணங்கள். இந்த 40 நாட்களும் ஆண்டவரோடு நெருங்கி இருக்கின்ற ஒரு அனுபவத்தை பெற வேண்டும் என்பதற்காக சபை ஒழுங்கு பண்ண நாட்கள், தவக்காலம். எல்லாருக்கும் மனதிலே எனக்கு எல்லாம் தெரியும் என்ற உணர்வு மேலோங்கி இருப்பது உண்டு. ஒரு முறை உறவினர், நல்லா தெரிந்தவர், நம்முடைய சபை விசுவாசி, அவருடைய குடும்பத்தில் ஒரு திருமணத்திற்காக நாங்கள் பயணப்பட்டோம். அந்த இடம் எங்கே இருக்குது, லொக்கேஷன் தெரியாது. அதுக்கு தான் கையிலே மேப் இருக்கே, அப்படி சொல்லிவிட்டு ரூட் மேப்பை போடுங்க செல்லில் அப்படின்னு போட்டு போயிட்டுருக்கோம். போனால் அது ஒரு முட்டை சந்தில் போய் நிற்கு. திரும்பி வர்றதுக்கு அங்கே போகிறதுக்கு வழி இல்லை. ஒரு இடுக்கமான பாதை, டென்ஷன். அவர் வண்டியை திருப்புறாரு, ஒரு சைடோடு லேசாக இடிக்குது. வீட்டம்மா சத்தம் போடுறாங்க, நிதானமாக போட்டுங்க. நான் அப்போவே சொன்னேன்ல இது இந்த சைடு இருக்காது அப்படின்னு. ஆக்சுவலாக ஒரு சர்ச்சை தேடி போனோம் ஒரு நல்ல காரியத்திற்காக. ஆங்கிலிக்கன் சர்ச், நம்ம 4 ரூட்டில். அநேக டைமில் நம்மளுடைய மேப்பு, நம்மளுடைய வழிகாட்டுதல், நம்முடைய இலக்கு இதிலெல்லாம் தவறு. கரெக்டாக வழி நடத்தக்கூடியவர் யாருன்னு உங்களுக்கு தெரியும். அதற்காகத்தான் அவர் சமூகத்தில் நாம் வர்றோம். அவர் வழி நடத்துவார், அது சரியாக இருக்கும். எந்த ரூட் மேப்பும் நமக்கு தெரியும்னு சொல்லி போகிற பயணங்களும் சில நேரம் தவறாயிரும். ஆகவே கடவுளிடத்தில் திரும்புவோம் என்று காலையிலே உங்களுக்கு அழைப்பு கடவுள் தருகிறார். ஆண்டவரிடத்தில் திரும்புவோம், ஆண்டவரை ஆராதிப்போம். நம்முடைய பிரார்த்தனையின் ஆரம்பம் பிதா, குமாரன், பரிசுத்தாவின் திருநாமத்தில் உள்ளது. ஆமென். தலைவணங்கி ஜெபம் செய்வோம். அதிகாலமே தேடுகிறேன், ஆவலுடன் நாடுகிறேன், நாடுகிறேன். என் தேவனே, என் இயேசுவே, உம்மையே நேசிக்கிறேன். காலையில் தேடுகிறவர்கள் என்னை கண்டடைவார்கள் என்று சொன்ன நேசத்தகப்பனே, இந்த காலை வேளையில் உம்மை தேடி வந்திருக்கிறோம் அப்பா. கண்ணோக்கி பாரும், வந்திருக்கிற பிள்ளைகளை கண்ணோக்கி பாரும். வர இருக்கின்ற அடியார்களை குறித்த நேரத்திலே கூட்டி சேரும். முகநூல் வாயிலாக, பின்பு இணையதள வாயிலாக செவிமடுக்கிற பிள்ளைகள் யாராக இருந்தாலும் ஆண்டவரே, இந்த நாளுக்குரிய மகத்துவத்தை உணர ஆண்டவரே நீர் அவர்களோடு பேசும். உம்மிடம் திரும்ப வேண்டும். உம்மிடம் திரும்பினால் நீர் சரியான வழியை காட்டுகிற தெய்வமாக இருக்கிறீர் ஆண்டவரே. அநேக தருணங்களிலே எங்களுடைய வழிகள், எங்களுடைய முயற்சிகள், எங்களுடைய இலக்குகள் எல்லாம் தவறி போய்விடுகிறது. எங்கள் ஆண்டவரே கரம் பிடித்து என்னை நடத்தும், கரம் பிடித்து என்னை நடத்தும் என்று உம்மை கைகோர்க்க காத்திருக்கிறோம் ஆண்டவரே. இதோ உமது திவ்ய பிரசன்னத்தை தந்து எங்களை உற்சாகப்படுத்தும். இந்த தவக்காலத்தை பிரயோஜனப்படுத்தி கொண்ட பிள்ளைகள் என்ற உணர்வை பெறுவதற்கு ஆண்டவர் கிருபை செய்யும். புதிய ஆன்மீக பலத்தை தாரும். இயேசுவின் நாமத்திலே ஆரம்ப ஜெபமாக ஏறெடுக்கிறோம் எங்கள் ஜெபங்களும் நல்ல பிதாவே, ஆமென். 219வது பாடலை பாடுவோம். ஆகம் புரிந்த பாவத்தாலே விடுத்தீரோ, எல்லா பாவத்துக்காக பழியானீரோ, வேத கற்ப
பாதகத்தீர பாடுபட்டீரோ பரானே தகன பலியழித்து கமன வைத்தீரோ சிலுவை சுமைப்பாரால் இயங்கி தர கோலைஞராட பரானே வாலியப்பா மானுடரை ஈடேற்றி சிலுவை சுமந்திரங்கி திகைத்தீரும் பரானே வாலியப்பாவன் நீக்கி மானுடரை ஈடேற்றி வைத்தீரோ சென்னித்த முடி சிலுவாய் அழுந்த துயர் ஊற்றி பரானே அடியூதி மாறி தவித்து வாடி கொடிய கூறு கொலையுண்டீரோ அடியும் மாறி தவித்து கொடிய வானம் புவி படைத்த வலமை பிதாவின் மைந்தா ஈன ஓலைய பரானே அங்கையின் ராஜா சத்திய அநாதியும் பங்கப்பட்டு மடிக்கப்பட்டீரோ ஐம்பத்தி ஓராம் சங்கீதத்தை முறையாக வாசிக்கலாம். கடவுளே, உமது கிருபையின்படி எனக்கு இறங்கும், உமது இரக்கங்களின் பெருக்கத்துக்கு தக்கபடி என் மீறுதல்களை அழித்துவிடும். என் மீறுதல்களை நான் உணர்கிறேன், என் பாவம் எப்பொழுதும் எனக்கு முன் இருக்கிறது. இதோ நான் அக்கிரமத்தில் பிறந்தவன், என் தாய் என்னை பாவத்தில் கற்பந்தரித்தாள். ஈசோப்பால் என் பாவத்தீட்டை நீக்கும், அப்பொழுது நான் சுத்தமாவேன். என்னை கழுவி அருளும், அப்பொழுது நான் உறைந்த மழையில் வெண்மையாவேன். என் பாவங்களை பாராதபடி உமது முகத்தை மறைத்தருளும், என் அக்கிரமங்கள் எல்லாம் அழித்துவிடும். உமது சமூகத்தினின்று என்னை தள்ளிவிடாதே, உமது பரிசுத்த ஆவியினிடந்து எடுத்துக்கொள்ளாதிரும். அப்பொழுது பாதகருக்கு உமது வழியை போதிப்பேன், பாவிகள் உம்மிடம் மனம் திரும்புவார்கள். ஆண்டவரே, என் உதடுகளை திறந்தருளும், அப்பொழுது என் வாய் உமது புகழை அறிவிக்கும். கடவுள் கேட்கும் பலிகள் நைந்த ஆவிதான், கடவுளை நைந்ததும் ஒருங்குண்டதுமான இருதயத்தை நீர் புறக்கணியும். சேர்ந்து சொல்லுவோம். அப்பொழுது தகன பலியும் சர்வாங்க தகன நீதி அப்பொழுது விடத்தின் மேல் காளைகளை பலியிடுவார்கள். பிதாவுக்கும் குமாரனுக்கும் பரிசுத்தாவுக்கும் மகிமை உண்டாவதாக, ஆதியிலும் இப்போது எப்போது சதா காலம் இருக்கிறபடி ஆமென். சபை அமர்வோம். புலம்பல் 3ஆம் அதிகாரம் 40 முதல் 50 வசனங்கள். புலம்பல் 3 40 முதல் 50 வசனங்கள். புலம்பல் 3வது அதிகாரம் வசனங்கள் 40 முதல் 50 வரை. நாம் நம்முடைய வழிகளை சோதித்து ஆராய்ந்து கர்த்தரிடத்தில் திரும்ப கடவோம். நாம் நம்முடைய கைகளோடு கூட நம்முடைய இருதயத்தையும் பரலோகத்தில் இருக்கிற தேவனிடத்திற்கு ஏறெடுக்க கடவோம். நாங்கள் துரோகம் செய்து கலகம் பண்ணினோம்,
ஆகையால் தேவரீர் மன்னியாதிருந்தீர். தேவரீர் கோபத்தால் மூடிக்கொண்டு எங்களை தப்பவிடாமல் பின்தொடர்ந்து கொஞ்சீர். ஜெபம் உட்பிரவேசிக்க கூடாத படிக்கு உம்மை மேகத்தால் மூடிக்கொண்டீர். ஜனங்களுக்குள்ளே எங்களை குப்பையும் அருவருப்புமாக்கினீர். எங்கள் பகைஞர் எல்லாரும் எங்களுக்கு விரோதமாய் தங்கள் வாயை திறந்தார்கள். திகிலும் படுகுழியும் பால்கடிப்பும் சங்காரமும் எங்களுக்கு நேரிட்டது. என் ஜனமாகிய குமாரத்தை அடைந்த கேட்டு நிமித்தம் என் கண்களிலிருந்து நீர்க்கால்கள் பாய்கிறது. கர்த்தர் பரலோகத்திலிருந்து நோக்கி பார்க்கும் மட்டும் என் கண் இடைவிடாமல் ஓய்வின்றி சொரிகிறது என்பதே. முதல் வேதபாகம் முடிந்தது. இரண்டாவது வேதபாகம் மேத்யூ காஸ்பல் 5ஆம் அதிகாரம் வசனங்கள் 43 முதல் 48 வரை. 43 முதல் 48 வரை. உன் அயலானில் அன்பு கூறு, உன் சத்துருவையோ பகை என்று சொல்லப்பட்டதாக கேட்டிருக்கிறீர்கள். நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், உங்கள் சத்துருக்களில் அன்பு கூறுங்கள், உங்களை துன்பப்படுத்துபவர்களுக்காக ஜெபம் பண்ணுங்கள். இப்படி செய்தால் பரலோகத்திற்கிற உங்கள் பிதாவுக்கு பிள்ளைகளாக இருப்பீர்கள். அவர் தீயோர் மேலும் நல்லோர் மேலும் தமது சூரியனை உதிக்க செய்து நீதியுள்ளவர்கள் மேலும் நீதி இல்லாதவர்கள் மேலும் மழை பெய்ய செய்கிறார். உங்களில் அன்பு கூறுவர்களாலே நீங்கள் அன்பு கூறுவீர்கள், ஆனால் உங்களுக்கு பலன் என்ன? ஆயக்காரரும் அப்படியே செய்கிறார்கள் அல்லவா? உங்கள் சகோதரை மாத்திரம் வாழ்த்துவீர்களானால் நீங்கள் விசேஷமாக செய்கிறது என்ன? புறஜாதியாரும் அப்படி செய்கிறார்கள் அல்லவா? ஆகையால் பரலோகத்தில் இருக்கிற உங்கள் பிதா பூரண சர்க்குணராக இருக்கிறது போல நீங்களும் பூரண சர்க்குணராய் இருங்கள் என்பதே. வாசித்து கேட்ட வசனத்திற்கு மறுமொழியாக நம்முடைய விசுவாசத்தை அப்போஸ்தலர் பிரமாணம் மூலமாக அறிக்கை செய்வோம். பரலோகத்தையும் பூலோகத்தையும் படைத்த சர்வத்திற்கு வல்ல பிதாவாகிய கடவுளை விசுவாசிக்கிறேன். அவருடைய ஒரே குமாரனும் நம்முடைய ஆண்டவருமாகிய இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கிறேன். இவர் பரிசுத்த ஆவியினால் கர்ப்பத்தில் உற்பவித்து கன்னிமரிடத்தில் பிறந்து பொந்தியும் பிரார்த்திகள் பாடுபட்டு சிலுவையில் அறைந்து மரித்து அடக்கம் பண்ணப்பட்டார். பாதாளத்தில் இறங்கி 3ஆம் நாள் மரித்திருந்து விழித்திருந்தார். பரத்திற்கேறி சர்வ வல்ல பிதாவாகிய கடவுளுடைய வலது பரிசில் வீற்றிருக்கிறார். அவ்விடத்திலிருந்து உயிருள்ளோரையும் மருத்துவரை நேர்ந்திருக்க வருவார். பரிசுத்த ஆவியானவர் விசுவாசிக்கிறேன். பொதுவான கிறிஸ்தவ சபையும் பரிசுத்தவான்கள் ஐக்கியமும் பாவ மன்னிப்பும் சரீர வைத்தலும் நித்திய ஜீவனும் உண்டென்று விசுவாசிக்கிறேன். ஆமென். சபை அமர்வோம். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, போதவருடைய அன்பு வேண்டுகோளுக்கு ஏற்று நம்முடைய மத்தியில் வந்திருக்கிறவர் வாணியம்பாடி பெத்லஹேம் லுத்தரன் திருச்சபையினுடைய போதகராக பணியாற்றுகிற அருமையான போதகர் நம்மத்தில் அருள் திரு சுரேஷ் அவர்கள் படிக்கும் காலத்திலே ஒரு இசைக்கலைஞர், நல்ல கிட்டார் வாசிப்பார். வலதுலம்பள்ளம் போன்ற பகுதிகளெல்லாம் உபவாச கூட்டங்களாம் நடத்த நான் பயன்படுத்துவேன். இங்கே படிக்கும்போதே நீண்ட ஒரு அனுபவம் உண்டு, பழக்கம் உண்டு. நேற்றைய தினம் இங்கே இறையியல் கல்லூரியில் நடந்த விழாவுக்காக கடந்து வந்தபோது சபைக்கு அழைத்தேன். அன்போடு ஒப்புக்கொண்டார். அவர் இப்பொழுது நம் மத்தியிலே ஆண்டவருடைய வார்த்தையை தருவார். நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து பிதாவாகிய கடவுளுக்கு நாம் யாவருக்கும் கிருபையும் சமாதானம் இருப்பதாக. ஆமேன். நாம் கண்களை மூடி பிரார்த்தனை செய்வோமாக. அன்பின் முகத்தை அன்று நான் கண்டே கல்வாரி மலைமே தேவ அன்பின் எல்லை அன்று நான் கண்டேன் கொள்கதா மலைமே தியாகத்தில் நல் ஓசையை கேட்டேன் கருணையின் முகம் கண்டே கல்வாரி மலைமேல் அன்று கல்வாரி மலைமேல். பிதாவாகிய இறைவா, உங்களுடைய அன்பு எத்தனை பெரிது சுவாமி. இப்பொழுது இந்த காலை வேளை இந்த வழிபாட்டில் கலந்து கொண்டிருக்கும் பொழுது உம் அன்பின் முகத்தை பார்க்கிறோம். எங்களுக்காக கல்வாரி மலையில் சிந்திய ரத்தம் பட்ட பாடுகளை நினைவுகிறோம். நீங்கள் மேல் கொண்ட அளவு கிடந்த அன்பினால் இறைவா ஒரே பேர் குமாரன் இயேசுநாதன் அனுப்பி
அது வழியாக நிமிட உடமைக்காக ஸ்தோத்தரிக்கிறோம். இப்போது நீ பேச நான் கேட்கிறோம். இயேசுவின் நாமத்தில் வேண்டுகிறோம் பிதாவே, ஆமென். கிறிஸ்துவுக்குள் அருமையானவர்களே, நாளில் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தில் உங்களை வாழ்த்துவதில் நான் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். இப்பேற்பட்ட ஒரு காலை வழிபாடு 365 நாட்கள் நடக்கிறது. நம்முடைய கல்வாரி லுத்தரன் மட்டும்தான் மிகுந்த மகிழ்ச்சி. கல்வாரி லுத்தரன் திருச்சபைன்னு சொன்னாலே நாங்கள் 1997 வருஷம் 1 இயர் படிக்கும்போது நான் இங்கே வாழ்ந்த இடம், என்னை வளர்த்த இடம் இந்த திருச்சபை. நான் சண்டே ஸ்கூல் டீச்சராக பல வருஷங்கள் பணியாற்றியிருக்கிறேன். இதே இடத்துல கொயரில் நான் பாடகோயிலில் கொயர் மெம்பராக பாடியிருக்கிறேன். அப்பொழுது இசை அண்ணன் அவர்கள் இருக்கிறாங்க, அக்கா இருக்கிறாங்க, எல்லா முகங்களும் தெரிந்தவங்கள் எல்லாமே. ஆகவே என்னை அந்த நாட்கள் படிக்கும்போது அதிகமாக உற்சாகப்படுத்தினார் திரு ஜெய்சிங் ஐயர் அதிகமாக பயன்படுத்த உற்சாகப்படுத்துவார். அண்ணன் அவர்களுக்கும் எங்களுக்கு மூத்த பேட்சாக இருந்தவர் படித்தவர் திரு பிரைட்டா ஐயர் அவர்கள், அண்ணன் அவர்கள். ஆகவே அவர்களுக்கும் சைட் பொறுப்பார் மூப்பவர்களுக்கும் என்னுடைய நன்றியை நான் வாழ்த்து தெரிவிப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். ரொம்ப சந்தோஷம். இதனால் இறை வார்த்தையானது புலம்பல் 3ஆம் அதிகாரம் 40-41 வசனத்தில், நாம் நம்முடைய வழிகளை சோதித்தறிந்து கத்தத்து திரும்ப கடவோம். நான் நம்முடைய கைகளோடு கூட நம்முடைய இருதயத்தையும் பரலோகத்தில் இருக்கிற தேவனிடத்திற்கு எடுப்போ கடவும் என்பது. அருமையானவர்களே, புதிய மொழிபெயர்ப்பில் அங்கே சொல்லப்பட்டது, நான் நம்முடைய வழியில் ஆராய்ந்து திரும்புவோம். நான் நம்முடைய வழியில் ஆராய்ந்து கத்தத்து திரும்புவோம். நாம் நம்முடைய கைகளையும் நம்முடைய இருதயத்தையும் பரலோகத்தை நேராக உயர்த்துவோம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த அறைக்கூவல் எரேமியா தீர்க்கதரிசி இந்த புலம்பல் என்ற புஸ்தகத்தை அவர் எழுதும்போது, அவர் எழுதிய காலகட்டத்தில் எருசலேமுக்கு புனிதமாய் கருதப்பட்ட தேவாலயம் இடிக்கப்பட்டது. அவர்களுக்கு வழிபாடு இல்லை, தேவாலயம் இல்லை. தாங்கள் பரிசுத்தமாக கருதிய நியாயப்பிரமாணமும் புஸ்தகமும் இல்லை. அவருடைய பிள்ளைகள் பெற்றோர் எல்லாம் உறவுகளை பிரிந்து அடிமையாய் இருக்கிறார்கள். எல்லாம் இழந்திருக்கிற சமயத்தில் இதை கண்ணால் பார்த்தவர் எரேமியா தீர்க்கதரிசி அந்த பிரம்மாண்டமான தேவாலயம் 46 ஆண்டுகளாக எங்களுடைய சாலமோன் எவ்வளோ அழகுமையாக கட்டினார். எங்கள் முற்பதாக்கள் ஆபிரகாம், ஈசாக், யாக்கோபு சந்ததியார் வழிபட்டார்கள். எங்கள் புனிதமாக இருந்த திருமறை இல்லை என்று சொல்லி அவர்கள் அந்த இழப்பை தாங்கிக்க முடியாமல் புலம்பி அழுகிறார். இறைவா, எங்களுக்கு அடிமையாக கொள்ளப்பட்ட தேவாலயம் இல்லையே, வேத புஸ்தகம் இல்லையே, எங்கள் எல்லாம் இடிந்திருக்கிறதே என்று சொல்லி புலம்பி அழுகிறார். அதான் புலம்பல் புஸ்தகம். அப்படி புலம்பி அழும்போது இறைவன் தீர்க்கதரிசி வழியாக பேசினார். என்ன பேசினார்? தம் ஜனத்துக்கிட்ட பேசுகிறார். நீங்கள் உங்களை கர்த்தரிடத்தில் திருப்புங்கள். Turn towards God. You the people turn towards God. ஜனமே, நீங்கள் உங்களை படைத்த இறைவனை விட்டு தூரமாய் போயிருக்கிறீர்கள். நீங்கள் இறைவன் பக்கமாக திரும்புங்கள் என்று அறைக்கூவலை கொடுக்கிறார். ஏன் நாம் இப்படி இருக்கிறோம் என்று சொல்லி பார்த்தால் இதற்கு காரணம் நாம் தான் காரணம் என்ற ஒரு அறைக்கூவலை கொடுக்கிறார். பல சமயங்களில் நாம் ஆசீர்வாதத்தை இழப்பதற்கும் வியாதியின் படுக்கையில் இருப்பதற்கும் பல கஷ்டங்களை துயரத்தை அனுபவிப்பதற்கும் நாம் எப்பொழுதும் 3வது நபரை குறிப்பிடுகிறோம். அதல்ல, நாம் ஆசீர்வாதமாய் இருப்பதற்கும் இல்லாமல் இருப்பதற்கும் எல்லாமே நாம் தான் காரணம். நமக்குள்ளே இருக்கிற நான் என்ற அகம்பாகம், பாவ செயல், இறைவன்பாக இருக்க துயரமான பாவங்கள் நம்மை இறை ஆசிரியத்தை இழக்க செய்கிறது. இந்த வசதி காலம் நமக்கு தற்பரிசோதனை செய்து கொள்ளும் காலம். We have to evaluate ourselves. We have to examine ourselves. நம்மை நாமே பரிசோதித்து ஆராய்ந்து பார்க்க வேண்டிய காலகட்டத்தில் இருக்கிறோம்.
நம்மை நாம் ஆராய்ந்து நாம் ஏன் விழுந்தோம், எதற்காக விழுந்தோம், ஏன் இந்த நிலைமைக்குள்ளாக இருக்கிறோம், இதற்கு ஏன் யார் காரணம் என்று சொல்லி வசதியின் காலகட்டத்தில் ஒவ்வொரு விசுவாசியும் அவர்கள் தங்களை தாங்க ஆராய வேண்டும். நான் இறையாசியை பெறுவதற்கு என்ன செய்ய வேண்டும், நான் ஏன் இறைவன் பக்கமாக திரும்ப வேண்டும், என் பாவங்களை கலைந்து தூக்கி எறிந்துவிட்டு என் மேலே அளவு கடந்த அன்பை காட்டிய இறைவன் தான் ஒரே பிறன குமார் இயேசுநாதரை அனுப்பின அந்த இறைவனுடைய அன்புக்கு ஈடாக நான் என்ன செலுத்த முடியும்? இறைவா, நான் என்னையே தாழ்த்தி வெறுமையாக்கி உம்மை பார்க்கிறேன் என்று நாம் இறைவனை பார்க்க வேண்டும். ஆகவே நம்மை நாமே சுதுத்தறிந்தால் நலமாயிருக்கும். ஆகவே கத்தெடுத்து திரும்புவோம். ஓசையா 6ஆம் அதிகாரத்தில் முதல் வசனத்தில் தீர்க்கிறதை சொன்னான், கத்தெடுத்தில் திரும்பவும் வாருங்கள், நம்மை பெறினார் அவரே நம்மை குணமாக்குவார், நம் அடித்தார் அவரே நம்முடைய காயங்களை கட்டுவார். கத்திரத்தில் இறைவன் பக்கமாக திரும்ப வாருங்கள். ஏன் திரும்ப வேண்டும்? அவரே நம்மை அடித்தார், அவரே நம்மை குணமாக்குவார், அவரே நம்முடைய காயங்கள் கட்டுவார். நாம் கஷ்டத்தை அனுபவித்தாலும் கஷ்டத்தை போக்க இறைவன் மாத்திரமே, நாம் வியாதி இருந்தாலும் வியாதி குணமாக்க இறைவன் மாத்திரமே. ஆகவே என் ஜனமே, அந்த நல்ல தெய்வத்து பக்கமாக திரும்ப கடவுள் வாருங்கள் என்று அழைக்கவில்லை ஆண்டவர் கொடுக்கிறார். திரும்புங்கள், நாம் தாம் இந்த மாபெரும் ஆசீர்வாதத்தை ஆலயத்தை இழப்பதற்கு காரணமாகிவிட்டோம் என்று சொல்லி பல சமயங்களில் நாம் நம்மை நாமே நிதானத்தை ஆராயாமல் அப்படியே இருக்கிறோம். நாமே நிதானத்தை ஆராய்ந்து இறைவன் பக்கமாக திரும்பும்படியாக ஒரு அறைக்குவலை இறைமையா திருச்சி வழியாக காலவல்ல நமக்கு ஆண்டவர் அழைப்பு கொடுக்கிறார். கர்த்தத்தில் திரும்ப வாருங்கள். 1940ஆம் வருஷத்துக்கு நாட்களில் 2ஆம் உலகப் போர் நடந்து கொண்டிருக்கும் பொழுது ஹிட்லர் என்ற சர்வாதிகாரி ஏறக்குறைய 60 லட்சம் யூதர்களை இனப்படுகொலை செய்தார். அந்த நாட்களில் டெரிடன் என்கிற ஒரு அம்மையார், அவள் சகோதரியும் கைதியாக பிடிக்கப்பட்டு மிகவும் கொடுமைப்படுத்தப்பட்டார்கள். அந்த இராணுவத்தில் இருந்த தளபதி அந்த அம்மாவையும் அவள் சகோதரியும் கொடுமைப்படுத்தி பலாத்காரம் செய்தான். கண்முன்னே தன் சகோதரி கொன்றான். இந்த அம்மாவை பலாத்காரம் செய்து விட்டான். சில காலங்கள் கடந்த பிறகு இந்த அம்மா அங்கிருந்து தப்பித்து டெரிடன் அம்மையார் அவர்கள் அங்கிருந்து தப்பித்து கொண்டு அவர்கள் வேறு நாட்டுக்கு சென்றார்கள். டச்சு நாட்டுக்கு செல்லும் பொழுது சில காலம் கழித்த பிறகு இந்த அம்மா அவர்கள் ஊழியக்காரியாக மாறி கர்த்தருடைய வார்த்தையை பிரசங்கித்து கொண்டு இருந்தார்கள். பிரசங்கம் முடித்த பிறகு ஜெபிக்கும்படி வரிசையாக வந்தவர்கள் ஜெபிக்கும் பொழுது ஒரு மனிதன் வந்தான். அவனை பார்த்த உடனே இந்த அம்மாவுக்கு கை கால் நடுங்குகிறது, பயப்படுறாங்க. ஏன்னு சொன்னால் அந்த மனிதன்தான் அந்த ஜெர்மனில் ஹிட்லர் அரசுக்கு தளபதியாக இருந்து இந்த அம்மாவை பலாத்காரம் செய்தவன், இந்த அம்மாவுடைய சகோதரியை கொன்றவன் அங்கே வரும்பொழுது, ஐயோ இறைவா, இயேசுவே, என்ன எனக்கு சோதனை, என்னை பலாத்காரம் செய்தவன், என் சகோதரியை கொன்றவன் என் கண்முன் இருக்கிறானே, நான் என்ன செய்வேன் என்று கதறி அழும்போது ஆண்டவர் பேசினாராம், மகளே, அவன் மனமாறி விட்டான், அவன் மனமாறி விட்டான், நீ வாழ்கொடு, மன்னித்து வாழ்கொடு போ என்று சொல்லும் பொழுது அவர்கள் அழுகையோடு திரும்பி வந்து அவனுக்காக வேண்டிக் கொண்டார்களாம், மன்னித்தார்கள், வாழ்வளித்தார்கள். அருமையானவர்களே, மனம் திரும்பினால் வாழ்வு உண்டு. இறைவன் வசந்தி காலகட்டத்தில் நமக்கு வாழ்வளித்த இறைவன் இன்றைக்கு நமக்கு வாழ்வு கொடுக்க ஆயத்தமாக இருக்கிறார். ஆகவே இறைவன் பக்கமாக திரும்பினால் இறைவன் மன்னித்து வாழ்வளிக்கிறார். லூக்கா 15ஆம் அதிகாரத்தில் 22ஆம் வசனத்தில் இளையகுமாரன், தகப்பனே, பரத்துக்கு விரோதமாகவும் உமக்கு விரோதமாக நான் பாவம் செய்தேன், உங்களுடைய மகன் என்று சொல்வதற்கு நான் தகுதியில்லாத மனுஷன், ஒரு வேலைக்காரியாக ஏற்றுக்கொள்ளணும்னு சொன்னான். அவனுடைய மனம் திரும்புதல்
இறைவன் பக்கமாம் தகப்பன பாவத்தை உணர்ந்து அவன் அறிக்கை செய்து வரும்போது இறைவன் அவன் மனந்திருந்தலை பார்த்து மன்னித்து வாழ்வித்தார். இன்றைக்கு அதே அன்பு, அதே இறைவன் அன்போடு இதை பார்க்கிற கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருவருக்கும் வாழ்வழிக்க ஆயத்தமாக இருக்கிறார். மனமாயினால் வாழ்வழிக்க இறைவன் ஆயத்தமாக இருக்கிறார். மனிதனுக்கு நேராக திரும்ப வேண்டாம், இறைவனுக்கு நேராக திரும்புங்கள். இறைவன் மட்டுமே வாழ்வழிக்க முடியும். இழந்ததை எல்லாம் திருப்பி கொடுக்க முடியும். கண்ணீரை துடைக்க முடியும். வியாதியை குணமாக்க முடியும். தோல்வியை ஜெயமாக மாற்ற முடியும். வாழ்வை செழிப்பாக மாற்ற முடியும். அவர் மட்டுமே நம்பிக்கை. அவர் தான் நம்முடைய ஆதாரம். அவர் தான் நமக்கு எல்லாம். ஒரு நாள் கைவிட மாட்டார் என்று சொல்லி அவர் சொன்னார். 41 வருஷம் போல 3:41. எனவே நாம் நம்முடைய இருதயத்தையும் கைகளையும் இறைவன் நேராக உயர்த்துவோம் என்று அறைகூற கொடுக்கிறார். மனமாறி என்ன செய்யவும், நம் இருதயத்தை இரு கரங்களையும் மனிதன் நேராக நாம் திருப்பாமல் இறைவனுக்கு நேராக திருப்புங்கள். ஏனால் மன்னித்து வாழ்வளிக்கிறவர் அவர் மட்டுமே. ஜபங்களை கேட்கிறவர் மட்டுமே. பல சமயம் பல நாட்கள் நாம் அப்படித்தான் நம் இருதயத்தை மனிதர் பக்கமாகவே திருப்பி உதவி கேட்கிறோம். ஒரு கஷ்டம் என்று சொன்னால் கரங்களை மனிதர் நேராகவே நாம் உயர்த்துகிறோம். தெரிந்து சொன்னார், நம்ம ஆசிர்வதிக்கிறவர் இறைவனுடைய கரங்கள் மட்டுமே. நம் இரக்கத்தை காண்பிக்கிற இறைவனுடைய இருதயம் மட்டுமே. ஆகவே அந்த இரக்கமுள்ள இறைவன் இருக்கிறார். அவரிடத்தில் இருதயத்தை திறப்புங்க. அவர் நோக்கி பாருங்க. தமிழ் நோக்கி கூப்பிடுற யாவருக்கும், உண்மையாய் தமிழ் நோக்கி யாவருக்கும் இறைவன் அருகிலே இருக்கிறார். ஆகவே பரலோகத்தில் வாசமாக இருக்கிறவரே, 123 121 உமக்கு நேராக என் கண்கள் இருக்கிறேன். வேலைக்காவலை கண்கள் எஜமாட்டியை நோக்கிறது போல, வேலைக்காவலை கண்கள் எஜமான நோக்கிறது போல இறைவா நீர் எங்களுக்கு இரக்கம் செய்ய வரைக்கும் கண்களும் உமையே நோக்கி இருக்கும் இறைவா என்று அறைக்கு அவன் கூப்பிடுறான். எனக்கு அன்பாவில் உங்கள் இருதயத்தை இறைவன் நேராக கூப்பிடுங்க. தூக்கி பாருங்கள். உங்கள் கைகளை அவர்கிட்ட கேளுங்க. அதுக்கு அர்த்தம் என்னென்னா, பிச்சை எடுத்தாலும் கடவுளத்தில் பிச்சை எடுங்க. அவர் கூரையை பித்து கொடுப்பார், கொட்டுவார், அள்ளி கொடுப்பார். கிள்ளி கொடுக்குமா, அள்ளி கொடுப்பார். மனப்பூர்வமாய் கொடுக்கிற ஆண்டவர். ஏன்னா இதே தீர்க்கன் சொன்னான் புலம்பல் 3ஆம் அதிகாரம் 22ஆம் வசனத்தில், அந்த இறைவன் இரக்கம் உள்ளவர். அந்த இறைவன் இரக்கம் உள்ளவர். 103:8 வசனத்தில் அவர் இரக்கமும் மனதுருக்கமும் நீர் சாந்தமும் மிகுந்த தயவும் அன்பும் உள்ளவர், மன்னிக்கிற தயப்படுத்துகிறவர், தீங்கு மனஸ்தாபடுகிறவமாக இருக்கிறார். யோனா 3ஆம் அதிகாரத்தில் அங்கேயும் அதை சொல்லுவார். இந்த இறைவன் யார்? இந்த இறைவன் யார்? ஏன் அவர் பக்கமாக திரும்ப வேண்டும்? ஏன் இருதயத்தையும் கைகள் நேரம் உயர்த்த வேண்டும்? அவர் மனதுருக்கம் உடைய ஆண்டவர், இரக்கமுள்ளவர், மனதுருக்கம் உடையவர், நீடிய சாந்தம் மிகுந்த அன்புள்ளவர், தீங்கு மனஸ்தாபம் மன்னிக்க தயப்படுகிறவர். அவள் இரக்கங்களுக்கு முடிவில்லை. அளவு கடந்த இரக்கத்தை, அளவு கடந்த அன்பை, அளவு கடந்த கிருபை ஆசீர்வாதத்தை உனக்காக ஆவலோடு வைத்திருக்கிறார். அவர் இந்த காலை வெல்ல தம்முடைய ஆசீர்வாதத்தால், இரக்கத்தால், மன்னிப்பால், தயவால் நமக்கு இறங்க ஆயத்தமாக இருக்கிறார். உனக்கு இரக்கம் செய்வதற்கு ஆயத்தமாக இருக்கிறார். ஏன்னு சொன்னால் இரக்கத்தை மட்டுமல்ல, புலம்பல் 3ஆம் அதிகாரத்தில் 31 வசனத்தில் அந்த ஆண்டவர் என்றைக்கும் கைவிடவே மாட்டார். ஈவல்லவர் forsake you forever and ever. ஒரு நாளும் அந்த இறைவன் கைவிடவே மாட்டார். திரும்ப கட்டப்படுவீர்கள். எருசலேம் தேவாலயம் கட்டப்படும். திரும்பி வருவீர்கள். வாழ்வை பெறுவீர்கள். இழந்து போன சிறியவைகளை பெரியவனை பெறுவீர்கள். அவர் இரக்கங்கள் நிறைந்தவராக, மனதிற்கும் உடையவராக, அன்புள்ளவராக, சாந்தவராக, மிகுந்த கிருபையுள்ளவராக, மன்னிப்போர் உனக்காக காத்து கொண்டிருக்கிறார். ஓடிவா என் மகனே, என் மகளே, அவருடைய குரலை கேட்டு
கர்த்தர் பக்கமாய் திரும்பு, உன் இருதயத்தை உன் இரு கரங்களை அவர் நேராக விரித்து இறைவா அப்பா என்று கூப்பிட்டான். அவர் உனக்காக இரக்கத்தை காண்பித்து வாழ்வழிப்பார். எனவே எனக்கு அன்பான இறை மக்களே, இந்த காலை வேளையில் இறைவனுடைய அன்பான குரலை கேட்டு நாம் இறைவன் பக்கமாக திரும்புவோம், மனமாறுவோம். அவர் வாழ்வழிப்பார். நம்முடைய இருதயத்தை நேராக உயர்த்துவோம். கரங்களை தானியேலை போல தாவீதை போல இருக்க நேராக அவர் நேராக உயர்த்தும் போது அவர் ஆசீர்வாதத்தை கொட்டுவார், பொழிவார், சுகமாக்குவார், பலப்படுத்துவார். அளவிடந்த இரக்கத்துக்கு பாராட்டுகிறவர் நம்மோடு கைவிடாத ஆண்டவர், பூமி கடைசி வரை கைவிடுத்து நடத்துகிற அந்த அன்பின் ஆண்டவர் நமக்காக இருக்கிறார். அவருடைய அன்பு தன் மகன் ஒரே பிறக்குமார் இயேசுவை சிலுவை வரைக்கும் கொடுத்து காட்டிய அன்புக்கு ஈடாக என்னது செலுத்த முடியும்? ஆகவே எனக்கு அன்பான தேவனே, அன்பான இறை மக்களை, நாம் நேராக நம்முடைய இருதயத்தையும் கைகளை உயர்த்தி திரும்பி புது வாழ்வளிக்கிற அவரிடத்தில் திரும்பி வாழ்வை பெற்றுக்கொள்வோம். இறைவன் தாம் இதை காலவல்ல நம்ம ஒவ்வொருக்கும் கிருபை செய்வராக. ஆமே. எல்லா புத்திக்கும் மேலான தெய்வ சமாதானம் உங்கள் இருதயங்களையும் சிந்தனைகளையும் கிறிஸ்து இயேசுக்குள்ளாக திடப்படுத்தி காவதாக. ஆமேன். அறுநூற்றி 63வது பாடல். நேசிக்கின்றாயா, என்னை நேசிக்கின்றாயா, கல்வாரி காட்சியை கண்ட பின்னும் நேசியாமல் இருப்பாயா, கல்வாரி காட்சி கண்ட பின்னும் நேசியாமல் இருப்பாயா, படைத்திருந்தோ வாடினேன் உன்னை இழந்ததினா, வானபூமி படைத்திருந்தும் வாடினேன் உன்னை இழந்ததினா, தேடி ரட்சிக்க பிதா என் அனுப்பினதா, ஓடி வந்தேன் மானிடனா, ரட்சிக்க பிதா என் அனுப்பினதா, ஓடி வந்தேன் மானிடனா, பாவி உன்னை அழைக்கிறேன் பாவம் பரிசுத்தன்னா, பாவி உன்னை கீரேன் பரியாச சின்ன சிலுவையிலே பலியானின் பாவி உனக்காய், பரியாச சிலுவையிலே பலியானின் பாவி உனக்காய், பாவத்தின் முடிவினை பார், பாவத்தின் அகோரத்தை பார், பாவத்தின் முடிவினை பார், உன் பாவம் யாவையும் சுமப்பேன் என்றேன், பாதம் தன்னில் இளை பாரவா, யாவையும் சுமப்பேன் என்றேன், பாதம் தன்னில் இளை பாரவா, உம்மை நேசிக்கின்றேன் நான், உம்மை நேசிக்கின்றேன் நான், கல்வாரி காட்சி கண்ட பின்னும் நேசியாமல் இருப்பேனோ, கல்வாரி காட்சியை கண்ட பின்னும் நேசியாமல் இருப்பேனோ. எங்கள் அன்பு ஆண்டவரே, உம்மை நாங்கள் நேசிக்கிற பிள்ளைகள் சுவாமி.
கர்த்தரிடத்தில் திரும்புங்கள், அவர் வழி நடத்துவார். எத்தனை தூரம் ஆண்டவரே புலம்பினார்கள் என்பதை நாங்கள் அறிந்து உம்மிடத்திலே திரும்புவதற்கு நீர் கொடுக்கிற அழைப்பை பயன்படுத்தி கொள்ள மனப்பக்குவத்தை தந்து ஆசீர்வதியும். எங்கள் வழிகள் நேரானவை என்று சொல்லுகிறோம். நாங்கள் என்ன தவறு செய்து விட்டோம் என்று கேள்வி எழுப்புகிறோம். ஆண்டவரே, உமக்கு முன்பாக தாவீதை போல தன் பாவங்களை அறிக்கையிடுகிற மனப்பக்குவத்தை தந்து ஆண்டவரிடத்தில் திரும்பி மீட்பை பெற்று கொண்டது போல ஆண்டவரே, நாங்களும் நிதானித்து உணர்ந்து இந்த தவக்காலத்திலே உம்முடைய வழிநடத்துதலை உணர்ந்து ஆண்டவரை அறிந்து வாழ எங்களை அழைத்த அழைப்புக்காக நன்றி செலுத்துகிறோம் சுவாமி. வந்திருக்கிற மக்கள் ஒவ்வொருவரையும் கண்ணோக்கி பாரும். முகநூல் வாயிலாக, இணையதள வாயிலாக செவிமடுக்கிற பிள்ளைகளையும் ஆண்டவரே நீர் கண்ணோக்கி பாரும். இன்றைக்கு எங்கள் மத்தியிலே போதகரை அழைத்து வந்தீர், அதற்காக நன்றி செலுத்துகிறோம். அவர் வாயிலிருந்து வந்த வார்த்தைகள் உம்முடைய வார்த்தைகளாக ஏற்றுக்கொண்டு ஆண்டவரை நடப்பதற்கு வேண்டிய ஆன்மீக பலத்தை தாரும். இந்த நாளை விசேஷத்த நாளாக பார்க்கிற பிள்ளைகளும் உண்டு. திருமண நாள், பிறந்த நாள் என்று அவர்களையும் ஆண்டவர் பொறுப்பெடுத்துக் கொள்ளும். கேட்க மறந்த எல்லா நன்மைகளையும் ஆண்டவரே தந்து எங்களை ஆசீர்வதியும். எங்கள் லீசுலூசா இதயமாக இருக்கின்ற கல்லூரியில், இறையியல் கல்லூரியிலிருந்து இளம் போதகர்கள் நேற்றைய தினம் ஆண்டவரே தங்களுடைய படிப்பை முடித்து அவர்கள் ஆண்டவரே பணித்தளத்திற்கு காத்திருக்கிறார்கள். நல்ல பணித்தளங்களை கொடுத்து இந்த உலகத்திலே உம்முடைய சிலுவை சுமக்கின்ற பணியை ஆண்டவரே சிரமேற்று செய்வதற்கு வேண்டிய ஞான வெளிச்சத்தை தந்து இளம் குருமார்களை ஆசீர்வதியும். அநேக சபைகளிலே குருமார்கள் தேவை இருக்கிறதப்பா. அற்பு மிகுதி ஆட்களோ கொஞ்சம் என்று சொன்னீரே ஆண்டவரே, எங்கள் இளங்குருமார்கள் மேல் உம்முடைய காருண்ய கரம் இருந்து ஆண்டவரே சபையிலே மறுமலர்ச்சியை கொண்டு வருவதற்கு ஏதுவான அவருடைய ஊழிய பயணம் சிறக்க ஆண்டவரே இந்த நேரத்திலே ஜெபிக்கிறோம். கங்காடியா இறையியல் கல்லூரி முதல்வர் மற்றும் ஆண்டவரே ஒவ்வொரு ஆசிரியர்களுக்காக, பணிவிடைக்காரர்களுக்காக பிரார்த்தனை செய்கிறோம். குறைகளை எல்லாம் பொறுத்துக்கொள்ளும், குற்றங்களை எல்லாம் மன்னியும். தொடர்ந்து உம்முடைய பிள்ளைகளாக வாழவையும் இயேசுவின் வெளியேறப்பட்ட நாமத்தில் கேட்கிறோம் எங்கள் ஜெபங்களும் நல்ல பிதாவே, ஆமென். பரமண்டலங்களில் இருக்கிற எங்கள் பிதாவே, உம்முடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக, உம்முடைய ராஜ்யம் வருவதாக, உம்முடைய சித்தம் பரமண்டலத்தில் செய்யப்படுவது போல பூமியில் செய்யப்படுவதாக. அன்னென்று வேண்டிய ஆகாரத்தை எங்களுக்கு தாரும். எங்கள் கடனாளிகள் முடிக்கிறது போல பார்க்கணும் மணியும். எங்களை சோதனைக்கு உட்பட பண்ணாமல் தீமையை தரிசித்துக் கொள்ளும். ராஜ்யமும் வல்லமையும் மகிமையும் என்றென்றைக்கும் உம்முடையவைகளே, ஆமென். ஆசீர்வாதம். ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவின் அன்பும் தூய ஆவியின் துணையும் இன்றும் என்றும் சதா காலமும் உங்கள் அனைவரோடு இருந்து ஆசீர்வதித்து காப்பாராக, ஆமென். என் ஆத்மாவே கர்த்தரை சோத்திரி, என் முழு உள்ளமே பரிசுத்த நாமத்தை சோத்திரி. என் ஆத்மாவே கர்த்தரை சோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே, ஆமென். சமாதானத்தோடு சென்று வாருங்கள்.